This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஏஐயால் இனி வங்கிகளுக்கே பாதுகாப்பு இருக்காது, பணம் திருடப்படலாம். சாம் ஆல்ட்மன் வார்னிங். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மன் ஒரு முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி அவர் தற்போதைய காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் இது தவறான நோக்கத்துடன் பயன்படுத்தப்படலாம் என்று எச்சரித்துள்ளார். அதாவது ஏஐ வளர்ச்சியின் காரணமாக மிகவும் சுலபமாக போலி வீடியோ, ஆடியோ அல்லது புகைப்படங்கள் உருவாக்க முடிகிறது. இது சில சமயங்களில் உண்மையான நபர்கள் போன்றே தோன்றும். யார் நம்மை அழைக்கிறார்கள், யாரிடம் நாம் பேசுகிறோம் என்பதையே நம்ப முடியாத நிலைக்கு நாம் செல்லக்கூடும் என்று கூறினார். இதன் மூலம் அடையாள திருட்டு, இணை மோசடி, போலி செய்திகள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறது. எனவே ஏஐ வளர்ச்சியுடன் இணைந்து அதனை தவறாக பயன்படுத்தும் முயற்சிகளையும் கட்டுப்படுத்த அரசு, தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இப்பொழுது சில நிதி நிறுவனங்கள் நீங்கள் ஒரு சேலஞ்ச் பர்ஸ் சொன்னால் அதை உண்மை என்று நம்பி பணம் அனுப்ப அனுமதிக்கின்றன. இது மிகவும் ஆபத்தானது ஆகும். இன்றைய ஏஐ தொழில்நுட்பத்தால் குரல் அடையாளங்களை சுலபமாக நகலெடுக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று எச்சரித்துள்ளார். அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் யாருடைய குரலையும் மிக தெளிவாக நகலெடுக்க முடியும். தற்பொழுது பாதுகாப்பு முறையில் பாஸ்வேர்ட் மட்டும்தான் சற்று பாதுகாப்பாக உள்ளது. எனவே நிதி நிறுவனங்கள் பாதுகாப்பு முறையில் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்றும் சாம் ஆல்ட்மன் கூறியுள்ளார். சமீபத்தில் அமெரிக்காவில் மத்திய வங்கி ஃபெடரல் ரிசர்வ் நடத்திய நிகழ்வில் பேசிய சிஇஓ சாம் ஆல்ட்மன், ஏஐ தொழில்நுட்பம் உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. நிதி நிறுவனங்கள் பாதுகாப்பு முறையை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏஐ பழைய முறைகளை முற்றிலுமாக தோற்கடித்து விட்டது. வேலைவாய்ப்பு இல்லை, மனித திறன்கள், தொழிலாளர்களின் பங்களிப்பு ஆகியவை மாற்றமடைய போகின்றன என்று தெரிந்துள்ளனர். வாஷிங்டனின் முதல் அலுவலகம். இதற்கிடையே அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஓப்பன் ஏஐ நிறுவனம் வாஷிங்டனில் தனது முதல் அலுவலகத்தை திறக்க உள்ளது. இந்த அலுவலகத்தில் சுமார் 30 பணியாளர்கள் பணியாற்றுவார்கள் என்று கூறப்படுகிறது. இதில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஏஐ குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும். ஏஐயின் பொருளாதார தாக்கங்கள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். ஏஐ தொழில்நுட்பத்தை அனைவரும் சமமாக அணுகக்கூடிய வகையில் மேம்படுத்தப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.